அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த தொடரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபார் பயாலஜி ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா வீடியோ லிஸ்ட்டில் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம பயாலஜி, பாட்னி, சுவாலஜி இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் தேவையானது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 24 இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் ரிவிஷன் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர்ஸ் கீ கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களுக்கு வந்து ரிவிஷன் நடந்திருந்தாலும் அல்லது இனிமேல் தான் நடக்க போகிறதா இருந்தாலும் இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் யூஸ் பண்ணி படிச்சுங்க. ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு, டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பயோபாட்னிக்கு என்ன ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கீழ்வரவற்றில் மகரந்த மடலுக்கு இடையில் காணப்படும் வளமற்ற திசு பகுதி அப்படிங்கிறது இணைப்பு திசு அப்படின்னு சொல்லும். இந்த பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இது புக் பேக்லேயும் நம்ம பார்க்கலாம், அல்லது அப்படின்னா அந்த பாக்ஸில் போட்டு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் வந்து வரும். அதுக்கடுத்து இதுவும் புக் பேக் தான். வளிச்சேர்க்கைக்கு பயன்படக்கூடிய அந்த சூரிய ஒளி வந்து 2 to 10% சொல்லும். கசப்புகளின் அரசன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, 5 மார்க்ஸுமே எதிர்பார்க்கலாம் இந்த வாட்டி. நிலவேம்பு சொல்லும். இயற்பியல் சடுதி மாற்றுகள் இல்லாத எது அப்படின்னா இந்த யோசின் மேக்னஸ் சொல்லலாம். அதுக்கடுத்து எது படிம சுழற்சி அல்ல அப்படிங்கிறது நைட்ரஜன் சுழற்சி, புக் பேக்கில் பார்க்கக்கூடியது. 14% 60% இருக்கக்கூடிய அந்த பசுமை இல்லை வாயுக்கள் வந்து சிஎஃப்சி, கார்பன் டை ஆக்சைடு. பயிர் பெருக்கத்தில் இங்கே பசுமைன்னு கொடுத்துருக்காங்க, பழமை இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. பழமை முறை அப்படிங்கிறது மற்றும் அடிப்படை முறை அப்படின்னா அதை நம்ம தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம், செலெக்ஷன் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸ்டோமியம் என்றால் என்ன, கலப்பினம் வீரியம் என்றால் என்ன, உயிரி வழி திருத்தம் என்றால் என்ன, அதுக்கடுத்து சூழ்நிலையில் வரையறு, ஓசோன் தலை என்றால் என்ன, தேக்கின் பயன்கள் எழுதுக. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கருப்பையின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறி, பிணைப்பு குறுக்கேற்றம் ஏற்படுத்துக, ஒரு தாங்கி கடத்தியை எவ்வாறு அடையாளம் காண்பாய், கனிக்குள் விதை முளைத்தல் என்றால் என்ன, இது எந்த வகுப்பில் காணப்படுகிறது, புரத வங்கி என்றால் என்ன. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர் துறவக்கத்தில் உள்ள படிநிலை, முழுமை பெறா ஓங்குதன்மை மற்றும் இணை ஓங்குதன்மை வேறுபாடு, விதை பருவுதலோட நன்மை, உயிரி பூச்சிக்கொல்லி விரட்டி தயாரிக்கும் முறை இதெல்லாமே கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பயோசுவாலஜி பார்ப்போம். பயோசுவாலஜிக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம். எவ்வகை இனப்பெருக்கத்தில் வேறுபாடுகள் தோன்றும் அப்படிங்கிறது பாலின பெருக்கம். அதுக்கடுத்து தொப்புள் கொடியை உருவாக்கும் கருசூழ் படலத்தின் அடிப்படை அப்படிங்கிறது ஆலண்டாயிஸ். அதுக்கடுத்து வளர்கருவு இதய துடிப்பு விதத்தை கண்டறியும் கருவி வந்து டாப்லர் கருவி அப்படின்னு சொல்லும். அதுக்கடுத்து கீழ்கண்ட எந்த பொறுத்தவற்ற சந்ததியின் பெற்றோர் A/B இடையே பிறக்க சாத்தியமாகும். A, B இதெல்லாமே O லாஸ்ட் ஆப்ஷன்ஸு. எந்த காலம் மீன்களின் காலம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா டியோனியன் பீரியடு. எய்ட்ஸ் வைரஸோட காணப்படுகிறது ஒற்றையிழை RNA. டாலி என்னும் செம்மறியாடு உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம் உட்கரு மாற்றியமைப்பு நகலாக்கம். பின்வரும் பகுதிகளில் எது பூமிக்கோளின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது, இது அமேசான் காடுகள். 2 மார்க்ஸ் பாருங்கள். ZIFI குறுக்கு மறுக்கு மரபு கடத்தல், சைமாலஜி நம்ம அப்ரோவ் பண்ண கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லா கொஷின்ஸுமே அதில் இருக்கும். முழு உருவ மீட்பு, உறுப்பு மீட்பு, போக்சோ சட்டம், செந்தரவு புத்தகம், கருக்கொலை சிசுக்கொலை, டார்வினோட கோட்பாடு, இன்டர்ஃபெரான், அதிகமான வெப்பநிலை உள்ள உயிரினங்கள், பல்திறன் மற்றும் குருதிறன் ஆகிய இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடு இதெல்லாமே படிச்சிங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம், அதனால் கட்டாயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மகப்பேறு என்றால் என்ன, பாலூட்டுதல் பற்றி விவரி, மனித மரபணு திட்டத்தின் சிறப்பியல்பு, உட்கரு பரிமாற்றம் தொழில்நுட்பத்தை விளக்கு, லாக்ஸோனமிக் எம்போடிமெண்ட் உயிர் பன்முகத்தன்மையின் அளவை பற்றி தெரிய செய்தல், இந்திய துணைக்கண்டத்தை பற்றி பாதுகாக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன. இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்துருங்க. இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொஷின் பேப்பர் எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.